Praise the Lord. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் அளித்து பலன் அளித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 34 அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். என் அன்புக்குரியவர்களே, காயப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு மனிதனும், கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு மனிதனும், துயரத்தோடு வாடி நிற்கிற மனிதனும் இந்த உலகத்தில் என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு பரிதவிப்போடு இருப்பது உண்டு. ஒருவேளை நீங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் மனக்காயத்தோடு இருக்கலாம், மன சஞ்சலத்தோடு இருக்கலாம், சோகங்கள் நிரம்பி வேதனைகள் நிரம்பி ஒரு கலங்கி தவிக்கிற நிலையில் இருக்கலாம். பயப்படாதீங்க. இயேசு ஆண்டவர் என்று உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். பைபிள் சொல்கிறது அல்லவா, காணாமல் போனதை நான் தேடுவேன். உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். உங்களை மீண்டும் புதுப்பித்து உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப, நலன்களால் நிரப்ப இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். காயப்பட்ட உங்களுக்கு கட்டு போட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். எனக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. பைபிள் சொல்லுகிறது, ஒரு முடக்குவாதமுற்ற மனிதன் இருந்தான். அந்த முடக்குவாதமுற்ற மனிதனை 4 பேர் கட்டில தூக்கிட்டு வந்தாங்க. அந்த மனுஷனை பார்த்து இயேசு சொன்னாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உடனே சுத்தி இருந்தவங்க சில பேர்ல பல பேர், எப்படி ஒரு பாவத்தை மன்னிக்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு காய்மகாரமான வார்த்தை. இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவர் விரும்பினாலும் கூட, சுத்தி இருக்கிறவங்க சில நேரங்கள்ல எப்படி இவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க அப்படின்னு உங்களை பத்தி ஒரு நெகட்டிவான சிந்தனையோட இருப்பாங்க. காயப்படுத்துறவங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, காயத்தெல்லாம் நான் குணப்படுத்த போறேன், உன் வேதனையெல்லாம் நான் மாற்ற போறேன், உன் துக்கத்தெல்லாம் நான் மாற்ற போறேன். இன்னைக்கு அற்புதம் நடக்குது. அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, கட்டில எடுத்துட்டு நடந்து போ. அவன் நடந்தான். சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. காயமெல்லாம் நீங்கியது, துயரமெல்லாம் மாறியது. இன்னைக்கு உங்க துயரத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவரே, என் துயரம் மாறணும் அப்படின்னு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, எல்லா மன காயங்களையும் குணப்படுத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் என்று எசேக்கியேல் 34:16 சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 98
கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.